ஹலோ ஃபேமிலி. தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர்களே, கரூர்ல நடந்த டிவிகே மாநாட்டில் வந்த அப்பாவி மக்களோட உயிரை வச்சு விளையாடி இருக்கீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. என்னடா இப்படி கேட்கறியேன்னு பாக்குறீங்களா சிஎம்? நான் உங்ககிட்ட மக்கள் சார்பா கொஸ்டின் கேட்கிறேன். கெட்ஸ் இருந்து ஆன்சர் பண்ணுங்க ஸ்டாலின் சிஎம் அவர்களே. கொஸ்டின் நம்பர் 1. ஒரு மாநாடு நடந்து இருக்கும்போது எப்படி கரெக்டா சேம் பிளேஸ்ல பவர் கட் ஆகுது? கொஸ்டின் நம்பர் 2. கரூர்ல அவ்வளோ பிளேஸ் இருந்தும் எதுக்காக நெருக்கமான பிளேஸை சூஸ் பண்ணி கொடுத்தீங்க? கொஸ்டின் நம்பர் 3. தேவையில்லாம எதுக்கு அவ்வளோ ஆம்புலன்ஸ் சும்மாவே அங்க க்ரோஸ் ஆகி இருந்துச்சு? கொஸ்டின் நம்பர் 4. ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருந்தும் பக்கத்துலேயே அக்ஷயா ஹாஸ்பிட்டல் இருந்தும் ஏன் டிஸ்டன்ஸா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க? கொஸ்டின் நம்பர் 5. எதுக்காக அவ்வளோ அவசரமா சொந்தக்காரங்க பெர்மிஷன் இல்லாம அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் ப்ரொசீஜர் பண்ணீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் உங்களால? கரூர்ல நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சாதாரண விபத்து இல்லை, எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி என்று பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டாலின் அவர்களே. பிஞ்சு குழந்தைங்க, லேடிஸ், மாணவர்கள் எத்தனை பேர் உயிராக போயிடுச்சு. இதெல்லாம் ஆளால் உங்களால நீங்க பண்ண ஒரு திட்டமிட்ட சதியால மட்டும். நீங்க பண்ண பிளானிங் எல்லாம் ஸ்டார்டிங்ல செம்மையா தான் ஸ்டாலின் அவர்களை போயிருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இப்படி சொல்லப்போன நீங்களும் உங்க கட்சிக்காரர்கள் நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்களே. செம்மையா பண்ணீங்க, செம வெறித்தனமா பண்ணீங்க. லாஸ்ட் நக்கின்னு போச்சு ஸ்டாலின் அவர்களை, நக்கின்னு போச்சு. மக்களை நான் சொன்னது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.